ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்க நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கான கிரக மாற்றங்கள், அவற்றால் ஏற்படக்கூடிய பலன்கள், எச்சரிக்கைகள் மற்றும் எளிய பரிகாரங்கள் குறித்து விரிவாக காண்போம். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம். துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 2, 3, 4 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும். தற்போதைய கிரக நிலைகள்: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதத்தில் ஏற்படும் முக்கிய கிரக மாற்றங்கள்: செப்டம்பர் 11 லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 14 அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் ராசிக்கு மாறுகிறார். செப்டம்பர் 15 தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 16 லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 29 புதன் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். துணிச்சலாகவும் நேர்மையாகவும் முடிவெடுக்கும் குணம் கொண்ட நீங்கள் இந்த மாதத்தில் வாழ்க்கையில் நல்ல பலன்களை காண்பீர்கள். நன்மை தரும் பலன்கள்: பயணங்கள் மூலம் லாபங்கள் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து மனதைரியம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவும் இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெற்று முன்னேறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புதிய காதல் மலரலாம். காதலில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் யோகம் உண்டாகும். எச்சரிக்கைகள்: செவ்வாய் ராசிக்கு வருவதால் எரிச்சல், கோபம், பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அவற்றை நிதானத்துடன் கையாளுங்கள். பரிகாரங்கள்: உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானின் அருளை பெறுவதே சிறந்த பரிகாரம். வசதியற்ற பெண் குழந்தைகளுக்கு ஆடை, இனிப்பு போன்றவற்றை தானமாக வழங்குவது நல்லது. பசுமாடு, நாய், குரங்கு போன்ற விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு வழங்குவது சுக்கிர பகவானின் கருணையை பெற்றுத்தரும். வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் உள்ள லட்சுமி, குபேரர் படத்திற்கு முன்பு கற்கண்டு வைத்து தீபம் ஏற்றி குபேர மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வாருங்கள். நவக்கிரகங்களில் உள்ள சந்திர பகவானுக்கு மல்லிகை பூ சாத்தி சர்க்கரை கற்கண்டு நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் துலாம் ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக வாழ்த்துக்கள்.